ஜனவரி 11 ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை அன்னையாம் திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. மேலும் நாம் தொடங்கின திருவருகை காலம் முடிவுக்கு வருகிறது. இயேசு ஆண்டவருடைய திருமுழுக்கு, இதுல நாம் நற்செய்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாக மூவொரு கடவுளது சங்கமத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கடவுள் பூரிப்படைகிறவரது வார்த்தைகள், புறாவடிவில ஆவியானவர் இறங்கி வருகிற அவரது பிரசன்னம், இயேசு தண்ணீரில் நின்று கொண்டு திருமுழுக்கு பெற்று வெளியே வருகிற மகனாகிய அவரது செயல்பாடு, சமத்துவத்தினுடைய முழுமையை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. கடவுளது பிரசன்னம் இவ்வளவு மகிமைக்குரியதும் மாண்புக்குரியதுமாக இருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது நாமும் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாம் பெற்ற இந்த திருமுழுக்கினை நாம் அதனுடைய இந்த தெய்வீக ஆற்றலோடு கூட உணர்ந்திருக்கிறோமா? பெருமையை நாம் போற்றி இருக்கிறோமா? பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வை வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் சமூக அக்கறையோடு இந்த இயேசுவின் திருமுழுக்கை யோசிக்கிற பொழுது, இயேசு தண்ணீரிலே பாவப்பட்ட மனிதர்களோடு இறங்குகிற போது சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பாவ பலவீனங்களோடு இறங்கி அந்த சமூகத்தை முழுமையாக அவர் சுத்திகரப்படுத்த, தூய்மைப்படுத்த எத்தனிக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட சமூக பொறுப்பு, சமய பொறுப்பு உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த திருமுழுக்கின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இயேசுவே, திருமுழுக்கின் அருளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.